என்ன பேச போறோம்? எஸ், வெல்கம் டு எங்களுக்குன்னு ஜியோ. தனியா ஒரு இது வாழ்க்கை ரகசியம் குழந்தைகள். எஸ், நம்மளோட வாழ்க்கையோட உண்மையான ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நிறைய சொத்து, பணம், வாழ்க்கை, நிம்மதி, நம்மளோட அம்மா, அப்பா, மனைவி இதெல்லாம் நினைச்சிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. அது உண்மையும் இல்லை, இல்லையா? உங்களோட உண்மையான மனசுக்குள்ள இருந்து நீங்க யாருக்காக அதிகமா தியாகம் சகிச்சு உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்றீங்க? யாராவது ஒண்ணு ரெண்டு பேர் ஷேர் பண்ண முடியும்? யாருக்காக? நம்முடைய குழந்தைகளுக்காக தான். குழந்தைகள் தான் சார். சார் யாருக்கு? நமக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும். எஸ், நமக்காக கூட நம்ம வாழ்றோம்னு நினைக்கிறீங்களா? நமக்காக சார் நம்ம நம்மள எவ்வளவு தியாகம் நாளா பண்ணிக்கிறேன். வாழ்ந்துருக்கீங்க? ஏன்? நம்ம தியாகம் பண்ணிட்டு குழந்தைகளுக்காகவே வாழ்றேன். எஸ், குழந்தைகளுக்காக தான் வாழ்றோம். தியாகம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. பொதுவாவே நம்ம குழந்தைகளுக்காக தான் வாழ்றோம். ஏன்னா அந்த குழந்தைதான் போக்கஸ்டு, அதாவது அதுதான் டார்கெட். நம்ம வாழ்க்கையோட ஒரு இலக்கே அந்த குழந்தையா தான் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த நம்ம என்னதான் ஒரு பெரிய பங்களா வாங்கணும், பெரிய இடத்துக்கு போகணும், கார் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணி நம்மளோட லைஃபை அந்த இடத்துக்கு டேர்ன் பண்ணாலும், நம்மளோட லைஃப் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்மளோட குழந்தைகளை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த இப்ப இந்த மேரேஜ் நடந்துச்சு இல்லைங்க, அதுல இருந்தே நம்ம சொல்லலாம். அந்த ஒரு நிகழ்வை அனந்த் அவன் தாலி கட்டுற அந்த டைம்ல அவங்க அப்பா ஒரு பெரும் கோடீஸ்வரன், இல்லையா? தன்னோட மகனுக்கு எதை வேணாலும் வாங்கி கொடுக்க முடியும். அத அந்த மாதிரி செய்யக்கூடிய நீங்களாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுதான் அதையெல்லாம் செய்ய முடியும். அவங்க அப்பா என்ன வேணாலும் செய்ய முடியும். பட் அவர் இன்னும் அழுகுறாரு. அம்பானி அழுகுறாரு. அந்த அனந்த் தாலி கட்டுற அந்த செகண்ட் பாத்தீங்களா? யாராவது அந்த வீடியோ பாருங்க. பெரியவங்களோட போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. ஏன் தப்பா நினைக்கிறீங்க? உங்க வட்டி வாங்குறாங்க, உங்க காசு எடுக்கிறாங்க, உங்க இது பண்றாங்க, நல்லா அப்படியெல்லாம் நினைக்கிறேன். தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. யாரையுமே நம்ம அப்படி நினைக்கவும் கூடாது. அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. பார்த்து உங்களை நீங்க டெவலப் பண்ண பாருங்க. ஓகே? அதுல இருந்து நிறைய அறிவு கிடைக்குங்க. நிறைய மனிதர் எப்படி நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி கூட வாழ முடியுமாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அதையெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. அதையெல்லாம் அனுபவிக்க முடியலனாலும் பரவாயில்ல, கண்ணுல பார்த்து அனுபவிங்க. சோ அதனால எதையும் தடை போடாதீங்க. அதையெல்லாம் போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அவ்வளவு கோடிகள் வைத்திருக்கக்கூடிய, எல்லா சுகமும் எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மனுஷன் கூட தன்னோட குழந்தையோட அந்த செகண்ட ஃபீல் பண்றாரு, பாத்தீங்களா? அப்ப நம்மளோட போக்கஸ் எங்கீங்க இருக்கு? நம்ம வாழ்க்கையோட போக்கஸ் எங்க இருக்கு? எங்க இருக்கு? நம்ம வாழ்க்கையோட போக்கஸ், நம்ம வாழ்க்கையோட சீக்ரெட் எல்லாமே நம்ம குழந்தைங்க தான். நம்ம குழந்தைங்க தான் ஆக்சுவலா ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிக்கு பின்னாடி தான் நம்ம நம்மளோட எய்ம், நம்மளோட வளர்ச்சி எல்லாமே வச்சிருக்கிறோம். ஸோ நம்மளோட அந்த உண்மையான வளர்ச்சியை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா கூட அவங்கள அந்த இடத்துல வச்சு பார்க்கறது தான். உங்களை கொண்டு போய் நீங்க அங்க வச்சு பார்க்கவே முடியாது, இல்லையா? அப்படிதானே? இப்ப உண்மையில நீங்க ஒரு 2 கோடி ரூபாயில வீடு கட்டிட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறீங்க, அந்த வீட்டுல வசிக்கிறீங்க, அழகான கார் வாங்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க 1 or 2 டைம்ஸ் வேணா உங்க கஷ்டப்பட்டு நின்னு கண்ணாடியில தான் உங்களை நீங்க பார்க்க முடியும். உங்களையே நீங்க பார்க்க முடியுமா? எப்படிங்க பார்ப்பீங்க?
யாராவது அப்படி முடியும்னா ப்ளீஸ் சொல்லுங்க. குழந்தைகள் மூலமா தான் சார் எங்களே பாக்குறோம் சார். எஸ். எப்படி ஒவ்வொரு நம்ம மூமெண்ட்டும். நம்மளையே பார்க்கிறது, நம்மள பிம்பம் தான் பார்க்க முடியும். நம்மளுடைய பிம்பத்தை தான் நாம பாக்குறோம் சார். நம்மளோட உயிரான அந்த உடம்ப, நம்மளோட அந்த இத வந்து ரியாலிட்டிய குளோன் வச்சுக்கலாம். நம்மளோட குளோன்னே வச்சுக்கலாம். ஆப்போசிட்ல வச்சு நம்மளால பார்க்க முடியுமா? அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க சார். சாத்தியமே இல்ல. நம்மனால நம்மளை பார்க்கவே முடியாது. இந்த மரணம் அல்ல, மரணமே நிகழ்ந்தா கூட நம்மனால மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையில வேணா நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட உயிர் நம்மளை விட்டு போகும்போது அப்ப நம்ம கிட்ட நான் தொட்டு பார்க்கறதுக்கு நம்ம உடம்பு நம்ம கிட்ட இருக்காது இல்லையா? நம்ம உடல் அங்க கீழே கிடக்கும். அப்ப வேணா நம்ம பார்க்கலாம் நம்மள. சோ அந்த மரணத்தின் போது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மரணம் இல்லாத சூழ்நிலையில அது ஆக்டிவா இருக்கும்போது, அது அழகா இருக்கும்போது, அது தன்னுடைய செயல்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, அது என்னெல்லாம் சேட்டை காட்டுதோ அதையெல்லாம் சத்தியமா நீங்க நேர்ல பார்க்கவே முடியாது. அதுதான் ரியாலிட்டி. இப்ப இந்த சீக்ரெட் என்னன்னா, அத முழுமையா நீங்க அனுபவிக்கிறதும் பார்க்கறதும் எங்கன்னா வேறொரு உயிர்கிட்ட. அது என்னோட உயிர், என்னோட சோல், என்னோட உயிரை வந்து நான் பிரிச்சு வேற ஒரு உருவத்துல இறைவன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? யாரோட உயிர் அது? என்னோட உயிர் சார். அத பிரிச்சு கடவுள் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, இன்னொரு உருவத்துல கொடுத்து வச்சிருக்கிறாரு. சோ நீங்க உங்களைத்தான் அடுத்த பிம்பத்துல அங்க பாக்குறீங்க. ஆனா அதுக்கு ஒரு உயிர் இருக்குது. சோ அதுதான் அந்த குழந்தைகள் மேல நமக்கு இருக்கக்கூடிய அன்பு. அது உண்மையிலே உங்க மேல இருக்கக்கூடிய உண்மையான அன்பு. அதுதான் வந்து அங்க பிரதிபலிக்கிறது. அப்ப நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய அந்த குழந்தை வந்து நம்ம தான். அதனாலதான் அவ்வளவு ஒரு ஃபீல் இல்லையா? அது நம்ம குழந்தை தான் இல்லையா? அது யாருனாலையும் அதை மாற்றி அமைக்கவே முடியாது. அத நம்ம குழந்தைய, நம்மளுடைய உயிரை நம்ம தான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து ஆக வேண்டும். அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய உயிரை வந்து கடவுள் வந்து ஒரு துளியை அங்க கொடுத்து அதை வந்து நமக்கு ஒரு ரூபமாக மாற்றி வச்சிருக்கிறார். நம்மளுடைய 2 பேத்தோட ஒரு உருவம். அப்படிதானே? ரெண்டு பேர்த்தோட உருவம். பார்த்தா ஒரு குழந்தை அவங்க அம்மாவோட ஃபேஸ் இருக்கும், அவங்க அப்பாவோட ஸ்கின் இருக்கும். பையன் அவங்க அப்பா மாதிரியே அந்த முடியெல்லாம் கொட்டி அவர் மாதிரியே வருவான். தலையெல்லாம் அப்படி இருக்கும். ஆனா முகம் பார்த்தா அம்மாட அப்படியே உரிச்சு வச்சிருப்பான். அப்படி ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக அந்த உயிர் வந்து உருவாக்கப்படுது. அப்ப நம்ம இருந்துதான் அந்த குழந்தை வந்து அங்க உயிராக மாறி வருகிறது. அப்ப அந்த குழந்தைய வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நம்மளோட சீக்ரெட் அந்த நம்மளுடைய உயிர் ஒரு இடத்துல முழுமையா அப்படியே இந்த உலகத்துல வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பார்க்கக்கூடிய அந்த உயிரை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம எப்படி வந்து அதை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா அந்த குழந்தைகளை வந்து இன்னைக்கு உண்மையிலே வந்து ரொம்ப சங்கடமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. நம்ம அதை வந்து அடுத்தடுத்த இதுல பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாத்துக்கும் எவ்வளவு டைம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் இல்ல ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? யார ஃபீல் பண்ண போறீங்கன்னா ஒரு சரி பாப்போம். ஓகே. என்னன்னா நம்ம எவ்வளவு டைம் எடுத்துக்க போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உங்க குழந்தையோட 1 வயசுல இருந்து ஒரு 4 வயசு வரைக்கும் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. ஸோ அந்த நான் வந்து வருஷங்களும் மாசங்களும் சொல்றேன். ஸோ நீங்க அதை வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வாங்க. அந்த அழகான தருணங்கள் எல்லாமே. அதுல உங்க குழந்தைய விளையாடினது, ஓடுனது, நீங்க ட்ரெஸ் மாத்தி கொடுத்தது,
சாக்லேட் வாங்கி கொடுத்தது, பர்த்டே கொண்டாடினது, ஃபர்ஸ்ட் இயரு, செகண்ட் இயரு, ஃபர்ஸ்ட் நாள் அந்த குழந்தை கையில வாங்குனீங்கல்ல, அதே மாதிரி அந்த குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கும்போது, அந்த மாதிரி பல நிகழ்வுகளும் வந்து உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அத மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து ஒரு 4 வயசு வரைக்கும் ஒன் பை ஒன் நீங்க வந்து பண்ணி பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு 2 குழந்தை இருக்கலாம், 3 குழந்தை இருக்கலாம், 1 குழந்தை இருக்கலாம். அது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணுங்க. எந்த குழந்தை ஞாபகம் வருதோ அந்த ஒரு குழந்தைய எடுத்துக்கங்க. அந்த ஃபீல வந்து அதிகமா அதுல கொண்டு வாங்க. ஸோ நம்ம அத வந்து ஃபுல்லா ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். எவ்வளோ டைம் வேணுங்க? 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம். 3 எவ்வளோ minutes. டைம் எடுக்கும்? 3, 3 3. மினிட்ஸ். ஓகே. எல்லாம் மேக்ஸிமம் தான் சொல்றீங்க இல்லையா? எஸ் சார் 3 மினிட்ஸ். ஓகே. ஓகே, ரெடி. எல்லாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ். நார்மல் பிரீத்திங். உங்களுடைய இரு கால்களையும் நிலத்தோடு பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஒரு சுவாச காற்றையும் கவனித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய ஒரு சுவாச காற்றும் நீங்கள் ஒரு முறை சுவாசிக்கும் பொழுதும் உங்களுடைய உடலும் மனதும் மிக ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஒரு சுவாச காற்றிலும் உங்களுடைய உடலும் மனமும் மிக ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. I am so happy and healthy. I love myself completely. Normal breathing. உங்களுடைய குழந்தை பிறக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களுக்கு முன்னால் நீங்க அங்க இருந்திருந்தால் அந்த வலி, அந்த சங்கடம், அந்த ஃபீல், உங்களுக்குள்ளார அந்த துடிப்பு, அதே மாதிரி அந்த நாளோட பதட்டம், அது முடிந்து முதல் முறையாக நீங்கள் இன்றைய நிலையில வந்து 99% ஹாஸ்பிட்டல் தான். நீங்க ரொம்ப ஏஜ்டா இருந்தா உங்களுடைய வீட்டிலேயோ உங்க குழந்தைய வந்து பார்த்திருக்கலாம். அந்த சூழ்நிலை அல்லது ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் நாள் அந்த குழந்தை பிறந்த பின்பு நீங்களும் உங்கள் மனைவியும் நீங்களும் உங்கள் கணவனும் தனிமையில் உங்கள் குழந்தையை கொஞ்சிய அந்த நிமிடம். அங்க ஒரு ஸ்மெல், அந்த ஜான்சன் பேபி பவுடரோட அந்த மனம், அது ஒரு மாதிரி அஹ், ஒரு பால் ஸ்மெல்லோட சேர்ந்த ஒரு மனம் இருக்கும் அந்த ரூம்ல. ஒரு வித்தியாசமான ஒரு மனம் இருக்கும். அன்னைக்குதான் அந்த மனம் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதிகமா. ஸோ அந்த மனம் ஒரு பிளசன்ட், அது வந்து ஒரு பூவோட மனம்னு கூட சொல்ல முடியாது. உண்மையிலேயே கடவுள் அத ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு நல்ல அழகான அந்த துணியோட மனமும், அந்த நாளோட மனமும், அந்த இடத்தோட மனமும், அந்த குழந்தையின் மீது இருக்கக்கூடிய அந்த மனமும் ஒரு அற்புதமான கடவுளுடைய மனம். அதை உணர்ந்து நீங்கள் கையில் வாங்கி அந்த ஸ்மெல்ல அப்படி ஃபீல் ஆகுங்க. அதே டைம்ல உங்களோட குழந்தைய பாருங்க. சம்டைம்ஸ் தூங்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த கையை நீங்க மெதுவா தொட்டு தடவிய அமுத்தி பார்த்த
அந்த தருணம் அந்த சின்ன விரல்களை அப்படி மெதுவா கையில பிரிச்சு பார்க்கும்போது அந்த நகம் அப்படி கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சு உங்களை கையை அமர்த்தி பிடிக்கிறது, அந்த ஃபீல். அந்த குழந்தை வந்து விரலை கொடுத்தா உங்க கையை அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அந்த ஃபீல் அப்படியே உங்களுடைய ஆள் மனதுல கொண்டு வாங்க. அந்த குழந்தைக்கு நீங்க கொடுத்த முதல் முத்தத்தை உணருங்கள். உங்கள் கையில் அதை வைத்திருக்கக்கூடிய அந்த தருணம் நார்மல் பிரீத்திங். ஒரு டேக் டீப் பிரீத், பிரீத் இன், பிரீத் அவுட். உங்களோட குழந்தை உங்க வீட்டுல தவழக்கூடிய அந்த காலகட்டம் முதல் முறையாக நீங்க கீழே உட்கார்ந்துருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த குழந்தை இருக்கும்போது மேக்சிமம் ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் சோஃபாவை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தன்னோட குழந்தை வந்து கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கிறதுனால அவங்க முடிஞ்ச வரைக்கும் சோஃபால இருந்து கீழே உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாள் அப்பதான் அந்த குழந்தை முதல் முறையாக கமிழ்ந்து விழுந்திருக்கும் அந்த நாள். அதே மாதிரி அது தவள ஆரம்பித்து உங்களை தேடி வரும் அந்த நாள். அதை உணருங்கள். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தைய வா வா வான்னு கூப்பிட்ட அது உங்களை பார்த்து தவழ்ந்து ஓடி வந்து நீங்க அதுக்கு முட்டி வலிச்சிருமோன்னு அந்த ஃபீல்ல டக்குன்னு தூக்குனீங்க பாத்தீங்களா, அந்த நிலை. அதே மாதிரி இன்னொரு நாள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதே மாதிரி தவழ்ந்து கொண்டு சென்ற குழந்தை ஒரு சுவரை பிடித்து டக்குன்னு எந்திரிச்சு நின்றுக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு சோஃபாவை பிடிச்சி எந்திரிச்சு நின்றுக்கும். அப்ப அதை பிடிச்சிட்டே உங்களை பார்த்து நடந்து வரும் மெதுவா. அந்த முதல் நடை நிச்சயமாக தாயை நோக்கி அல்லது தந்தையை நோக்கி ஆயிருக்கும். அந்த நிகழ்வை அனுபவித்த அந்த நாள் அப்படியே நீங்க கூப்பிடுறீங்க, வா வா வான்னு கூப்பிடும் போது அது அப்படியே ஃபர்ஸ்ட் அந்த லைஃப்ல அந்த ஒரு அடிகளை வைத்து உங்களை நோக்கி நடந்து நகர்ந்து வந்த அந்த ஒரு நாள். அந்த 2 விரல்களையும் பிடித்து உடனே நீங்க வாக்கிங் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு உங்க மனசு சந்தோஷமாக 2 கையிலையும் 2 விரல்கள் மூலமாக அந்த குழந்தையை பிடித்து நீங்க ஒரு 2-3 நடக்க வச்சீங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த நாள் அந்த உணர்வுகளை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். அந்த கால் வலிச்சிருமோ அந்த பயத்திலேயே தூக்கிட்டீங்க. எஸ். அந்த தவழ்ந்து நடந்த குழந்தை ஓட ஆரம்பித்த நாட்கள், உங்களை நோக்கி மிக வேகமாக ஓடி வந்த முதல் நாள்,
நீங்கள் அள்ளி அணைத்து தூக்கி சுத்திய அந்த நாள். Take deep breath. Breathe in, breathe out. முதல் வருட அந்த கொண்டாட்டம், ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் அன்னைக்கு அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அந்த குழந்தை கையில வெட்ட முடியாது, ஸோ நீங்க பிடித்து அந்த கேக்கை கட் பண்ண அந்த தருணங்கள், அந்த சந்தோஷம். அதுக்கப்புறமா நீங்க பல கேம்ஸ் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு போயிருப்பீங்க. தண்ணியில விளையாடுறது, குளிக்க வைக்கிறது, நீங்க அந்த பாத்ரூம்ல அந்த குழந்தையை குளிக்க வைத்தது, அந்த குழந்தையை கவனித்து கொண்டது, ட்ரெஸ் மாற்றியது, அதே மாதிரி உங்களுடைய அந்த வெளிய சண்டே வீக்கெண்டு என்ஜாய்மெண்ட், அதை வந்து ஒரு நாளும் நீங்கள் அனுபவித்த அந்த ஒரு போட்ல கூப்பிட்டு உங்களுடைய 2.5 வயது அந்த குழந்தையோட 2.5 வயது வாக்கர்ல இல்லைன்னா சைக்கிள்ல தவழ்ந்து அந்த ஒரு அட்வென்ச்சரான விஷயத்தை செய்ய தொடங்கிய அந்த காலம், தனியாக செல்லக்கூடிய அந்த காலம், எங்கும் ஓடி திரியக்கூடிய அந்த காலம், நீங்கள் பின்னாலே ஓடிக்கொண்டே இருந்த அந்த காலகட்டம், அந்த ப்ரீகேஜி கொண்டு போய் சேர்த்தக்கூடிய 3.5 வயதிலிருந்து 4 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், நீங்கள் உங்களுடைய கையில் எப்பொழுதும் தூக்கிக் கொண்டே நடந்த அந்த ஒரு தருணம், உங்களுடைய தோல்ல நிறைய டைம் தூங்கி இருப்பாங்க. நீங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது அப்பாவோட தோல்ல தூங்கிட்டு இருப்பாங்க, அம்மாவோட மடியில தூங்கி இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தருணத்திலும் அவங்களுடைய அந்த தூக்கத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அந்த ஒரு உணர்வுகள் உங்க பெட்ல உங்க கையில தூங்கி இருப்பாங்க. உங்க கையிலன்னா அவங்க தூங்க மாட்டாங்க. ஸோ அத மாதிரி அற்புதமான ஒரு தருணங்கள், ஒரு குழந்தைக்கும் ஒரு சுபாவம் இருந்திருக்கும். அந்த ஒரு பழக்கத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஸ்பெசிபிக்கா உங்களோடு இருப்பதற்கான காரணமான உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த இரவு நேர உறக்கத்தின் ஒரு பழக்கம். It's okay. Thank you. Take deep breath. Breathe in, breathe out. Relax. Open your eyes. நார்மல் வாங்க. யாரெல்லாம் இந்த இதுல வந்து கலந்துகிட்டீங்க, என்னெல்லாம் உங்க குழந்தைகளை பார்த்தீங்க, எப்படி ஃபீல் ஆச்சு?
வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூம்மா. திருவண்ணாமலை. சொல்லுங்கம்மா. ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க சார். டெலிவரி டைம்க்கு ஹாஸ்பிட்டல்ல போனது, அங்க நர்ஸ் வந்து பாத்துக்கிட்டது, அதுக்கப்புறம் அவங்க டெலிவரி அனுப்புறதுக்கு எடுத்து கையில கொடுத்தது, ஒவ்வொரு மொமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க சார். நீங்க சொன்னது அப்படியே பெரிய பாப்பாவை நினைச்சிட்டு நானு அவங்க ரொம்ப அந்த அந்த இமேஜினேஷன், அந்த ஸ்மெல்லு, அந்த மேட்டு, அந்த ரூமு, அது எல்லாமே அப்படியே கண் முன்னே, இது அவங்களுக்கு 31 ஆகுது, அப்படியே கண் முன்னே அப்படியே வந்ததுங்க சார். அந்த செகண்ட், அந்த கண்ணும் அந்த கை எல்லாமே ஒவ்வொரு இதுவுமே கண் முன்ன வந்தது. அப்புறம் எல்கேஜி சேர்த்தது, எழுத சொல்லி கொடுத்தது அந்த 3 வயசு 4 வயசுல, அது எல்லாமே அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கலரு, பிறந்த உடனே அவங்க அப்பா அந்த சின்ன ட்ரெஸ் கலரு, அது எல்லாமே அப்படியே எல்லாமே வந்ததுங்க சார். 100% அப்படியே வந்ததுங்க சார். ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க சார். தேங்க்யூ சார். சார் அந்த சம்பவத்தை அப்படியே வீடியோவா எடுத்து அப்படியே ஒரு ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது சார். ஒரு மகிழ்ச்சி. எஸ். ஒரு கல்யாணத்தை நம்ம வீடியோவில் எடுத்து பார்க்குறோமே, டிவியில் போட்டு பார்க்குறோமே, அந்த மாதிரி குழந்தை பிறந்த சம்பவம், வளர்ந்த சம்பவம்லாம் அப்படியே ஒரு வீடியோவா எடுத்து இன்னைக்கு அது ஒரு ஸ்கிரீன்ல போட்டு நம்ம அனுபவிச்சு பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது சார். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பழைய காலத்துக்கு போயிட்டோம் நம்ம. அது அந்த நினைவில் இருக்கிறோம். குழந்தை பிறந்தது போனது அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது, இன்பம் அடைகிறது. அது வேலைக்கு போகும்போது விடாம 2.5 வயசுல சைக்கிளில் உட்காந்து அதை இட்டுட்டு போய் 2 சுற்றி சுற்றி விட்டாதான் நான் வேலைக்கு போக முடியும். அது மாதிரி அது தொந்தரவு பண்ணுது, அந்த மாதிரி இது பண்ணுது. அந்த சந்தோஷமெல்லாம் மனசுல இப்போ வரும்போது மனசு ரொம்ப பூரிச்சு போகுது. ரொம்ப அருமையான இது சார். இது அருமையான தருணங்கள் அதெல்லாம். தேங்க்யூ சார். சார் வாழ்க வளமுடன் சார். சார் இன்னைக்கு காலையில தான் என் பையன்கிட்ட வீடியோ கால்ல பேசணும்னு நினைச்சேன் சார். வந்து ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. பட் இப்போ உட்காந்து பண்ணது நோ வேர்ட்ஸ் சார். அழுகையா வந்துச்சு சார். கண்ணில் அது பண்ண தண்ணியா வந்துச்சு சார். அவன் வந்து ஏஞ்சி நடந்து வந்தது, அந்த முட்டி போட்ட தருணம், அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல் அடிச்சிச்சு சார். ஒரு மாதிரி வார்த்தைகள் இல்லை சார். அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். வீட்டுலதான் சார் எனக்கு டெலிவரி ஆச்சு. எங்க சார் வந்தாரு கரெக்டா. அவர் வந்து 1 ஹவர்ல எனக்கு டெலிவரி ஆச்சு சார். அந்த நர்ஸ் என்னை கூப்பிட்டு பாரு குழந்தைய பாரு, வழியே விடு, வழியெல்லாம் பார்க்க கூடாது, குழந்தைய பாரு, ஃபர்ஸ்ட் எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தல, இப்ப பாரு குழந்தைய பாருன்ட்டு என்கிட்ட கொண்டு வந்து வச்சு அப்படியே கண்ணத்தோட கண்ணா வச்சாங்க சார். அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு சார். அவன் ஏஞ்சி நடக்கிறது இதெல்லாம் வரும்போது அழுக வந்துச்சு சார். ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் சார். அதுக்கெல்லாம் வீட்டுல மாமியார் அவங்க அந்த பர்த்டே கொண்டாட கூட விடலைங்க சார். பட் ஆனா அதே மாரி பர்த்டே கொண்டாடினேன் சார். அவனுக்கு பிங்க் கலர் ஷர்ட் எங்க அம்மா அப்பா எடுத்து கொடுத்தது, அவங்க வந்திருந்தாங்க. நாங்க கிரே கலர்ல பேண்ட் ஷர்ட் எடுத்தோம் சார். அந்த நினைப்பு அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஸ்கூல் போன தருணம் வரைக்கும் சார். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றிங்க சார். வீடியோ கால்ல பாக்கணும்னு நினைச்சேன் பையனை, பட் ஃபுல் குழந்தை இதெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய நல்ல தருணங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம குழந்தைகளோட கடந்து பயணித்து இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை உணர்ந்தார்களா அப்படின்னா அது இருக்காது. அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வாழ்றாங்க, நீங்க அனுபவிக்கிறீங்க. என்ன வித்தியாசம்? இனிமேட்டு அவங்க அனுபவிக்கலாம். எஸ், அவங்க வந்து வாழ்றாங்க, நீங்க வந்து அந்த வாழ்க்கைய அனுபவிக்கிறீங்க. சோ ஒருத்தர் வந்து அனுபவிக்கும் போது சந்தோஷமா இருப்பாரா, வாழும் போது சந்தோஷமா இருப்பாரா அப்படின்னா, அதை அனுபவிக்கும் போதுதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லையா? வாழும் பொழுது நம்மளால வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த ஒரு பிம்ப வித்தியாசம் தான் நம்மளுடைய அந்த வித்தியாசப்படுத்துது. அவர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்னங்கிறத வித்தியாசப்படுத்துது.
இந்த நிகழ்வை நம்ம இப்படி பார்க்கும் பொழுது அவங்க வந்து வாழக்கூடியவர்கள், அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும். அப்போ அந்த நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இது ரெண்டும் வந்து புரியாம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய சந்தோஷத்தை இழக்கும் பொழுது, அதே குழந்தை கிட்ட தன்னுடைய சந்தோஷத்தை இழக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தை மேல நிறைய கோபத்தை திணிக்கிறாங்க. ஏன் ஒரு குழந்தை வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அது வந்து முழுக்க முழுக்க அந்த குழந்தையோட மனநிலை பாதிப்புக்கு காரணமே என்னன்னா, தன்னுடைய சந்தோஷத்தை இழக்கச் செய்யக்கூடிய அந்த குழந்தையாக அது மாறுவதன் மூலமாக. ஏன்னா நம்ம வந்து அனுபவிக்கக்கூடியவர்களாக நம்ம இப்ப இருக்கிறோம். ஏன்னா உங்களோட வலி, உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து அத ஃபோக்கஸ்டா தான் இருக்குது இல்லையா? ஒரு ஒரு ரொம்ப வயசான நபரை வந்து இல்லைன்னா உங்க கணவரை வந்து நீங்க இந்த இடத்துல வச்சுட்டு நீங்க வந்து கஷ்டப்படுத்துனீங்கன்னா தப்பு கிடையாது. இல்ல உங்க மனைவியை வந்து அங்க வச்சுட்டு நீங்க கஷ்டப்படுத்துனீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம குழந்தைய அந்த இடத்துல வச்சுட்டு அதை ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நிறைய தவறுகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து செய்யறாங்க. அதே டைம்ல வந்து தகப்பன்களும் அந்த என்னன்னா இந்த பெற்றோரோட மனநிலை வந்து இந்த மாதிரி மாறுது. தன்னுடைய ஒரு சந்தோஷமும் அவர்களாக நம்ம நினைச்சு நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையே. நம்மளோட சந்தோஷம்தான் அவங்களோட அந்த நிகழ்வு, அந்த பிம்பம். சோ அது வந்து அந்த சந்தோஷத்தை முழுமையா நமக்கு கொடுக்கணும். அது கொடுக்கல, எகைன்ஸ்டா வேலை செய்து நம்ம சொல்றத கேட்கல, அது ஆப்போசிட்டா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா அது மேல ஃபுல் ஃபோர்ஸ் இறக்கி சண்டை போடுறோம். உண்மை புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அது யார்கிட்ட போருக்கு போறீங்க? இவ்வளவு அழகான அந்த குழந்தைகிட்ட தான் நீங்க சண்டைக்கு போறீங்க. ஏன்னா உங்க எதிர்பார்ப்பு அங்கு கிடைப்பது கிடையாது. அங்க நிறைய மிஸ்ஃபீல்ட் ஆகிறது. அது வந்து இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை பூரா அது நிகழப் போகிறது. அதனாலதான் அந்த கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகமாக மாறுகிறது. குழந்தைகளை வந்து வளர்க்கும் பொழுது நம்மளோட சிந்தனைகளை வந்து தெளிவுபடுத்தணும். அந்த குழந்தைகளோட படிப்படியாக அவங்களோட வளர்ச்சியை சார்ந்து நம்மளோட சந்தோஷத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியும். உங்களுக்கு என்ன தெரியணும்? ஏன்னா இந்த இந்த இடத்துல ஆக்சுவலா நீங்க வந்து சந்தோஷமா உங்களை என்ன பண்றீங்க, அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செய்யறீங்க. அங்கதான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அது அவங்களோட லைஃப், அந்த குழந்தையோட லைஃப். இப்போ ஒரு 1 வயசு குழந்தை இருக்குது, ஒரு 2 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? அந்த அது வந்து செல்ஃபா டெவலப் ஆக வேண்டிய ஒரு பயிற்சி காலம் அது. அந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிம்பம் அவர்கள், நம்மளுடைய உள்ள இருந்து நம்ம கொடுத்த உயிர், இது வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அப்போ நம்மளோட முழு சந்தோஷத்தையும் அங்கிருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு உண்டான கொடுக்கிற நிறைய விஷயங்களை வந்து மறந்துடுறீங்க. ஸோ அந்த மாதிரி மறக்கும் பொழுது நிறைய தவறுகள் வந்து செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறிடுறோம். இதுல தான் அந்த செல்போன் கொடுக்கறது, அதே மாதிரி வந்து ஏன்னா இது எல்லாமே உங்களை சார்ந்து உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறீங்க. அவங்க ஒரு லைஃப் இருக்கு, அவங்க நல்லாகணும். அப்படியெல்லாம் இல்லை சார், பசி வர்றதுக்கு முன்னாடி நான் சாப்பாடு கொடுத்துருவேன், அது இல்லை. அது இல்லை. இங்க தேவைக்கான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், அது இல்லை. இங்க அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு டேக் கேர்னு ஒரு லேடியை நான் வச்சிருக்கிறேன். மாசமானா 15,000 சம்பளம் கொடுக்குறேன். ஏன்னா எங்களால சரியா டேக் கேர் பண்ண முடியாது. அங்க அது தேவையில்லை. இதெல்லாம் இங்க பேலன்ஸ் ஆகாது. இது எல்லாமே உங்க பணம், நோட்டு, தங்கம், வைடூரியம், வைரம் எதை கொடுத்தாலும் இங்க பேலன்ஸ் ஆகாது, இங்க வராது.
நீ யார் வேணும் தெரியுமா? இந்த புரிதலோட பார்க்கக்கூடிய ஒரு தாய் தகப்பன் அந்த குழந்தைக்கு வேணும். அந்த ஒரு கங்காரு, ஒரு குரங்கு எப்படி வந்து தன்னுடைய குழந்தைய அப்படி அணைத்து கொண்டே வாழ்கிறதோ, அந்த மாதிரி ஒரு டேக் கேர் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். எனக்கு 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 ரொம்ப சங்கடமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எனக்கும் என்னோட லைஃப்லயும் நான் அதெல்லாம் ஃபீல் ஆயிருக்கிறேன். பட் அதெல்லாம் தாண்டி நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு 90% தாய்மார்களாக இல்லை. தந்தைகள் தான் தாயாக ஒரு குழந்தையிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கேவலமான விஷயம். மனிதாபிமானமே இல்லாத ஒரு ரூக்ஷமான குழந்தைகளை உருவாக்குறோம். இவங்கெல்லாம் வந்து கேம் அடிக்ஷன்னால வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து சுடக்கூடிய அளவுக்கு ஒரு ரூக்ஷமான மனநிலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த உலகம் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்குது இல்லையா? அப்படிதாங்க ரியாலிட்டி. நாம உண்மையில அது அப்படி கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு நிகழ்வே கிடையாது. இது அந்த தகப்பனுடைய வளர்ப்பினால் வரக்கூடிய பிரச்சனை. ஒரு ஆண் ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கும் ஒரு பெண் வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காது? இந்த பிரபஞ்ச சக்தி யாருக்குங்க சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்குது? ஏன்னா இப்போ ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு வைங்க, ஒரு மொழி இருக்கு, மொழியில வந்து ஒரு நடை இருக்கு இல்லையா? இந்த நடை வந்து அந்த குழந்தை எப்ப கத்துக்கும்? ஒரு வயசு அல்லது 2 வயசு. 8 மணி ஆயிடுச்சு இல்லையா? டைம் போனதே தெரியல. ரொம்ப சந்தோஷமான பெரிய டாபிக் போல் இருக்குது. நான் ஒரு ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடலாம்னு நினைச்சேன். இவ்வளவு டைம் எடுத்துக்கணும்னு எனக்கே தெரியல. நைஸ், சூப்பர். நானும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. மணி 8 ஆயிடுச்சு. யாராவது ஃபீல் ஆகுறீங்களா டைம் ஆன மாதிரி? எப்படி டைம் இல்ல போச்சுன்னு சார். எனக்கே தெரியல. அப்படிதான் சார் தோணுது. நானே இப்பதான் பாக்குறேன். மணி பகல் மணி 8ஆகுது. எஸ், டைம் இப்போதான் ஆயிடுச்சு பாரு. ஆரம்பிக்கும் போது தான் இருக்குது. கொஞ்ச நேரம் மெடிடேஷன்ல வந்துட்டுமோ ஒண்ணுமே புரியல. அதே பிள்ளைகளே இருக்கு. எஸ் எஸ், கண்டிப்பா பெரிய ஒரு நல்ல டாபிக் தான். இதை வந்து கண்டினியூவா நிறைய பேசலாம் போல இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த குழந்தைகள் வந்து அந்த டே கேர், அதே மாதிரி வந்து வீட்டில் ஒரு பெண்ணை வச்சுட்டு பார்க்கறது, அதே மாதிரி தகப்பன் வந்து ஒரு குழந்தைய வளர்த்துது. அதே மாதிரி அந்த குழந்தை பாருங்க, இப்பெல்லாம் வந்து விட்டா ஓடி போய் அப்பாவை தான் அள்ளி பிடிக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு காலத்துல எங்க அப்பாவை நான் தொட்டது கூட கிடையாதுங்க. எனக்கு அறிவு தெரிஞ்சு அவரை ஹக் பண்ண காலம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அன்னைக்கெல்லாம் மரியாதை. அப்பானா அப்படி தள்ளி நின்று நிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அம்மாவைத்தான் நாம கொஞ்சுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த அந்த மனசு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கெல்லாம் வந்து ஒரு ஃபீலிங்ஸோட ஒரு மனிதாபிமானம் எல்லாம் இருக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு ஆண் கிட்ட வளரக்கூடிய குழந்தை இதையெல்லாம் எடுத்து வளருமா அப்படின்னா நிச்சயமா அது சாத்தியம் இல்லாத ஒரு நிகழ்வு. இந்த சமுதாயம் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இந்த உலகத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை வந்து பெருமை நினைத்து செய்யறாங்க. அந்த சாஃப்ட்னஸ், அந்த டச்சு, அந்த பெண்களோட இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, அது நிச்சயமாக ஒரு ஆண்கிட்ட ஒரு குழந்தை வரவே வராது. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் தனிமைப்படுத்தப்படும் அந்த குழந்தை. ஒரு 4 வயசு தாண்டி, இல்லைன்னா ஒரு 6 வயசு ஆயிடுச்சுன்னா, இல்லை ஒரு 8 வயசு ஆயிடுச்சுன்னா, எப்போ அதோட மெச்சூரிட்டி டைம் வருதோ, அவங்க அப்பாவும் அந்த பையனும், அந்த அப்பாவும் மகளும் கண்டிப்பா பிரிக்கப்படுவாங்க. ஏன்னா அந்த ரெண்டுமே உடல்வாக வேறு வேறு இல்லையா? ஆனா இந்த அம்மாவோட இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் இருக்குல்லங்க, அது வேற மாதிரி. ஸோ அதோட ஹக்கும் அம்மாவோட ஃபீலும் அதோட தன்மையும், ஒரு ஆண்மகன் வந்து அம்மாவை பார்க்கறதும், ஒரு பெண் குழந்தை அம்மாவோட பழகிறதும்
நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த பெண்கள் வந்து இதுல மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதுக்குண்டான ஸ்பேஸ் வந்து ஆண்களும் கொடுப்பது கிடையாது. அதை வந்து ஏதோ பெருமையா நினைச்சிட்டு எடுத்துட்டு செய்றாங்க. இன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப வெறித்தனமா பேசுறதுக்கும் லாங்குவேஜ்ல மோசமா போறதுக்கும் பலவிதமான தவறான குழந்தைகள் இந்த சமுதாயத்துக்கு உருவாகிறதுக்கும் காரணம் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வந்து பிடிச்சுக்கிட்டே இருக்குது. சைக்கலாஜிக்கலா இவங்க வந்து மனரீதியாக, ஏன்னா அந்த சாஃப்ட்ங்கிறது வந்து ஒரு பெண்கிட்ட மட்டும்தான் இருக்கும், ஆண்கிட்ட இருக்காது. அத ஒரு வயசுல 6 மாசத்துல இல்லைன்னா ஒரு 2 வயசுல ஒரு குழந்தை கத்துக்கிட்டு தான் அவங்களுடைய 40 வயசுல அதை வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தவறு வந்து தொடர்ந்து இந்த சமுதாயத்துல நடந்துட்டே இருக்குது. அப்ப இதை வந்து பெண்கள் வந்து நிச்சயமா கரெக்ஷன் பண்ணணும். இதை வந்து மாற்றி அமைக்கணும். ஏன்னா இதுல நிறைய விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 பேஜ் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு பேசினா 10 மணி ஆயிடும். அதனால இதோட தொடர்ச்சி நாளைக்கு நம்ம இதையே வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல நாளைக்கு பேசுவோம். ஓகே? ஏன்னா ஏன்னா இவ்வளவு விஷயம் இன்னைக்கு என்னால கண்டிப்பா பேசி க்ளோஸ் பண்ண முடியாது. இதுக்கே இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நம்ம குழந்தைகளை எப்படி டெவலப் பண்றது, குழந்தைகளோட மைண்ட் செட்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த குழந்தைகளோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வாழ்றது. இப்போ ஆக்சுவலா நம்மளோட ஃபீல் நம்ம என்னங்கிறது தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அந்த குழந்தைகளோட ஃபீல் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்றது. இப்பெல்லாம் நீங்க தாத்தா பாட்டியா இருந்தா கண்டிப்பா வந்து உங்களோட குழந்தைகளை நீங்க திருத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து புதுசா ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவன் பிளஸ் வந்து கருப்புசாமி. கருப்புசாமி ஆல்ரெடி நம்மளுடைய இதுல ஒன்ஸ் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். போன பேட்ச்ல கூட ட்ரை பண்ணோம் அவரை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு. அவரை ஜாயின் பண்ண முடியல. ஸோ வர்ற 26வது பேட்ச்லயாவது கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. கருப்புசாமி இருக்கீங்களா? மைக் ஆன் பண்ணி பேச முடியுமா? ஓகே, அவர் லெஃப்ட் ஆயிட்டாரு. சந்தோஷம். மேபி நெட்வொர்க் இஷ்யூ கூட இருக்கலாம். ஏதாவது டச் பண்ணா அது வெளியே போயிடும். ஸோ நம்மளோட லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய கான்டெஸ்ட் வச்சிருக்கிறோம். ஸோ அந்த கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணி நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணணும். அதுல நீங்க முழு மூச்சோட நாங்க சொல்லக்கூடிய 2 கண்டிஷனை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த 2 கண்டிஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வரக்கூடிய 26வது பேட்ச்ல நீங்களும் ஒரு அங்கமாக உட்கார்ந்து ஃப்ரீயா அந்த கிளாஸை கத்துக்கலாம். இவ்வளவு நாளும் நீங்க வந்து இந்த கிளாஸ் கத்துட்டு நீங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து இன்னைக்கே அதுக்கு முழு தகுதியோட தான் இருக்கிறீங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவ்வளோ எளிமையான ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம உமா மேம் எல்லாம் வந்து நான் எந்த கண்டிஷனுமே சொல்ல வேண்டாம். நான் வந்து உமா மேம் வந்து டைரக்டாவே ஜாயின் பண்ண சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க செஞ்சதை தான் உங்ககிட்ட நான் கண்டிஷனா போட்டிருக்கிறேன். கண்டிஷன் அப்ளை என்ன? இப்போ உமா மேம் ஆகட்டும், நம்மளுடைய இவங்க நம்ம கூட இருக்காங்க சபானா பிளஸ் வந்து ரஷீதா, இன்னும் நிறைய பேர். இவங்கெல்லாம் வந்து செஞ்ச வினை கூட இன்னும் ஒரு பர்சன் கரெக்ட் பண்ணாருன்னா வினை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. என்ன தெரியுங்களா, நீங்க வந்து ஒரு 2 நபரை ரெஃபர் பண்ணணும். ஆல்ரெடி எல்லாருமே ரெஃபர் பண்ணியிருக்கிறீங்க, பண்ணனவங்க இருக்கிறீங்க, மேபி பண்ணாதவங்களும் இங்க இருக்கிறீங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே 1-2 பேர்த்த ரெஃபர் பண்ணவங்க 2 பேர் தான் நான் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா 2 பேருங்கிறது ரொம்ப வெரி ஈஸி இல்லையா? உமா மேம்ல நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ வினய் வந்து ஒருத்தர் இப்போ ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு. இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணுங்கன்னா முடிஞ்சு போச்சு.
ஸோ இதுக்கு நான் காம்ப்ளிமெண்டா கொடுக்கறதே வந்து ஒரு ஃபுல் கிளாஸ். அது வந்து என்னன்னா, அதுல இன்னொரு சின்ன கண்டிஷன் என்ன வச்சிருக்கிறோம்னா, இந்த 7 மணி கிளாஸை வந்து ஒரு 15 நாள், ஒரு மாசத்துல ஃபுல்லா அட்டன் பண்ணணும். இதுதான் கண்டிஷன். யாருக்காவது இந்த கண்டிஷன்ல கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் ஏதாவது ரொம்ப ஓவரா கேட்டேனா? வாழ்க வளமுடன் சார். கரெக்டா தான் சார் இருக்கு. கரெக்டா தான் சார் இருக்கு. இதுதான் கண்டிஷன். இந்த 2 விஷயத்த யார் செய்யறீங்களோ அவங்க வந்து இந்த 26வது பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மேபி என்னால 27 தான் சார் முடியும்னா நீங்க அதுக்குள்ள ஜாயின் இன்னொரு பண்ணி. நபரை வந்து அறிமுகப்படுத்தணுங்களா சார்? ஆமா சார், டோட்டலா 2 பேரு. டோட்டலா 2 பேரை நான் தான் ரெஃபர் பண்ணேன். நீங்க காமிச்சீங்கன்னா உங்களுடைய அந்த 15 நாள் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து ரெகுலரா கண்டினியூவா 15 நாள் இந்த கிளாஸ் 7 மணி அட்டன் பண்ணியிருக்கிறேன்னு யார் சொன்னாலும் உங்களை வந்து நான் வந்து அடுத்த 26வது பேட்ச்ல ஜாயின் பண்ண வச்சிருவேன். அடுத்து என்னால சேர்த்துறதுக்கு லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்னா நீங்க 27வது பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க, 28ல ஜாயின் பண்ணுங்க. நான் அது ஒரே நாள்ல கட் பண்ண மாட்டேன். இது வந்து நான் இந்த ஒரு டைம் தான் கொடுக்க முடியும். மேபி நான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிடுவேன். ஸோ அதனால வந்து வேகமா முயற்சி செஞ்சு நீங்க வந்து அந்த ஒரு பயனை வந்து பயன்படுத்திக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா நம்மளோட எல்லா விஷயத்தையும் ஒன் மோர் டைம் நீங்க உட்கார்ந்து அதை வந்து கத்துக்கும் பொழுது ஒரு எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு டீச்சர் வந்து ஒரு தடவை போர்டுல சொல்லி கொடுத்தாலும் அதே சப்ஜெக்டை மறாவது நாள் எடுக்கும் போது நமக்கு அப்படியே பளின்னு தெளிவா தெரியும். முதல்ல எங்க டியூஷன் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 10th படிக்கும்போது நாளைக்கு என்ன உனக்கு கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. சார் நாளைக்கு வந்து இன்னைக்கு இது எடுத்திருக்காரு சார், நாளைக்கு இந்த லெசன் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் இன்னத்த லெசன் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்து அதை முடிச்சுட்டு நாளைக்கு எடுக்கிற லெசனை இன்னைக்கே அவரு எடுத்துருவார். எங்க வாணி மிஸ்னு ஒரு மிஸ் இருந்தாங்க எனக்கு 10th. ஸோ அந்த மிஸ் அப்படிதான் எனக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி எனக்கு 11th 12thலயும் அந்த மிஸ்ஸே தான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நாளைக்கு சார் என்ன இதுல எடுப்பாரு அதை வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே கிளாஸ் முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அவர் வந்து போர்டில் சொல்லி கொடுக்கும்போது ஆல்ரெடி ஒன்று எனக்கு ஆன்சர் தெரியும், அதே மாதிரி எனக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஸோ இந்த அனுபவம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து முழுசா கத்துக்கிட்டீங்க, அதை வந்து இன்னொரு டைம் கூட உட்கார்ந்து கேட்கும் பொழுது நீங்க இன்னும் தெளிவாயிருவீங்க, இன்னும் பவர்ஃபுல்லா மாற்றுவீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு என்னென்ன நான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கறதுல என்னெல்லாம் நீங்க வாழ்க்கையில செய்யாம இருக்கிறீங்களோ அதையெல்லாம் இனிமேல் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய வந்து உங்களுக்கு ரிசல்ட் வராததுக்கு காரணமே என்னன்னா, நீங்க வந்து நான் சொன்ன விஷயத்த இன்னும் செய்யல. உங்க லைஃப்ல இன்னும் நிறைய அப்ளை பண்ணாம இருக்கிறீங்க, பாதிய மறந்துட்டீங்க. அதுதான் காரணம். ஸோ அதை வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் உட்கார்ந்து ஐடியா பண்ணேன். ஏன் நம்ம வந்து நம்ம மக்களுக்கு வந்து திரும்ப ஒரு தடவை சொல்லி கொடுக்க கூடாது? இதை வந்து நான் ஃப்ரீயா கொடுத்துடலாம். சும்மா வாங்க சும்மா சொல்லி தரேன்னு நீங்க ரொம்ப அசால்ட் ஆயிருவீங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? ஏன்னா அசால்ட்டுனாலதான் 120 பேர் இருக்கிற இடத்துல 30 பேர் 28 பேர் 25 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு வாங்கிக்கலாம். எஸ் சார். ஸோ அதை வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு தான் இதை வந்து நம்ம இன்னைக்கு ஐடியா பண்ணியிருக்கிறோம். அதனால எல்லாருமே வந்து இந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்தணும். பயன்படுத்தி நீங்க அதுல வந்து நீங்க உங்களை வளர்த்திக்கணும். இதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் தான் போட போறீங்க. கிளாஸ் அட்டன் பண்றதுங்கிறது நீங்க ரெகுலரா செய்யறவங்க தான். ஒரு 2 பேர்த்திட்ட நீங்க சொல்லி ஜாயின் பண்ண வைக்கிற வேலையை செய்ய போறீங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு அதுல உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களால நிறைய லிங்க்கும் நீங்க வச்சிருந்தீங்க, உங்களால வந்து இதை தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னா நீங்க எங்களோட இணைந்து எல்லா வகுப்புலையும் உட்காரலாம். அது ஒரு பெரிய ஆஃபர். எல்லா வகுப்புலையும் உட்காரலாம்.
27, 28, 30, 40, 45 எத்தனை வகுப்புகள் இனிமேல் நடக்க போகிறதோ அத்தனை வகுப்புலையும் நீங்க ஒரு ஆளாக உட்கார முடியும். நீங்க அதுல வந்து ஃபுல் கிளாஸும் கேட்கலாம். என்னோட ஒரு செஷன்லயும் நீங்க இருப்பீங்க. நீங்க வந்து என்னோட லைவ் கிளாஸ்ல இருப்பீங்க. என்னோட எல்லா லைவ்லயும் நீங்க இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் கோர்ஸ் கவுன்சிலர். யாருங்க? அந்த ஒன் டே நான் வந்து இதே 7 நாள் 12 நாள் கிளாஸ ஒன் டேல நடத்துவோம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துலயும் நீங்கள் என்னோடு இருக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு லிமிட்டுக்கு மேல எங்களோட வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணி நம்மளை டெவலப் பண்றதுக்கும் நம்மளோட கிளாஸ்ல உண்டான எல்லா வேலைகளையும் ஆத்மார்த்தமா உண்மையா செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்கமும் நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி இன்கம் வாங்குறவங்க இருக்காங்க. இது எல்லாமே அந்த கோர்ஸ் கவுன்சிலருக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ கோர்ஸ் கவுன்சிலரா மாறுறவங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் கொடுப்போம். அதே டைம்ல வந்து அதெல்லாமே அவங்களோட ஒர்க்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதுல இப்போ ஒரு ஆன்லைன் ஒர்க் இருந்தா எப்படி உங்களுக்கு ஒரு இன்கம் வருமோ அந்த இன்கம் வந்து கொடுப்போம். அப்போ ஒரு சின்ன இன்கம் எடுக்கிற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா சின்ன இன்கம் எடுக்கலாம், பெருசு எடுக்க முடியும்னா பெருசு எடுக்கலாம். அது உங்களோட திறமையை பொறுத்து. அது வந்து உங்களுக்கு உங்களோட டேலண்ட்டை பொறுத்து நம்ம அதுல கொடுக்குறோம். ஸோ அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கண்டினியூவா கோர்ஸ் கவுன்சிலராக இருக்கலாம். அதுக்காக எல்லாம் அவாய்ட் பண்ணிட மாட்டோம். எல்லாத்தினாலும் எல்லாம் செய்ய முடியும். ஒருத்தங்க வந்து நல்ல ஃப்ரீயா இருப்பாங்க, நிறைய வேலையெல்லாம் இருக்காது, அவங்க வந்து வேற ஜாப் எல்லாம் இருக்காது, ஸோ அவங்க வீட்டுல சும்மா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சு இதை வந்து ஒரு தொழிலா மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இது மேட்ச் ஆகும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட இணைந்து வேலை செய்வாங்க. அந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு நம்ம சும்மா வேலை வாங்க முடியாதுல்ல. அவங்கள சூஸ் பண்ணி அவங்க நமக்கு கரெக்ஷன் ஆகிறதுக்கு எப்படி 2 மாசம் 3 மாசம் ஆயிடும். அதெல்லாம் தாண்டி அவங்க நம்மளோடயே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் சோர்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்னைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதை வந்து உங்களுக்கும் செஞ்சு தருவோம். இது வந்து நம்மளோடைய முழுசா பயணிக்கிறதுக்கு கோர்ஸ் கவுன்சிலர் போஸ்ட். ஸோ அது வந்து அது யாரு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துக்கும் நீங்க வரலாம். இப்போ இந்த கான்டெஸ்ட்டை நீங்க வந்து எல்லாருமே செய்யுங்க. செய்யும் போது நம்மளோட இந்த கிளாஸை இன்னொரு முறை அட்டன் பண்ணலாம். தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு நீங்க கோர்ஸ் கவுன்சிலரா மாறுங்க. இன்கம் சோர்ஸ் வரைக்கும் எங்களோட உழைக்க ரெடி ஆகுங்க. ஸோ அதெல்லாமே வந்து நாங்க ஆத்மார்த்தமா செஞ்சு கொடுக்குறோம். ஓகே, அதெல்லாம் நான் முழுசா செஞ்சு சார் கொடுக்குறேன். எஸ் சார், சொல்லுங்க சார் சார் இப்போ கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வெப்சைட்ல போடுறேன் அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். ஐ மீன் தமிழ் தெரியாது. நார்த் இந்தியன்ஸ் இல்ல பெங்களூர் அந்த மாதிரி இருப்பாங்க சார். ஸோ அதை நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். சப்போஸ் அதை நான் போடுறேன்னா இப்போ பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் ரீச் பண்ணாங்கன்னா என்னதான் ரீச் பண்ணுவாங்க? ஐ மீன் வாட்ஸ்அப்ல. ஸோ தமிழ்ல மட்டும்தான் இருக்கான்னு கேக்குறாங்க. ஸோ இங்கிலீஷ்ல இருக்காதான்னு கேக்குறாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு ஃப்ளூவெண்டா எடுத்தாதான் நல்லா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் நான் இப்போ கிளாஸ் வேணா நான் ஒரு அளவுக்கு ஓவரலாம் எடுக்க முடியும். ஆனா இது என்னன்னா நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து சொல்றதுக்கு ஒரு இன்டெப்தான ஒரு லாங்குவேஜ் இருந்தாதான் நம்ம வந்து அதை டீட்டெயில் பண்ண முடியும். ஸோ அதுல வந்து நான் ப்ரொஃபஷனல் கிடையாது. ஸோ அதனால வந்து இங்கிலீஷ்ல அவ்வளவா என்னால சொல்ல முடியாது. ஆனா என்னால ஒண்ணு பண்ண முடியும். ஒரே ஒரு கொஸ்டினுக்கு என்னால ஹிந்தியில எடுக்க முடியும். ஓகேங்க சார். ஓகே. ஹிந்தியில ஹிந்தி உங்களுக்கு அது போதும் சார். நார்த் இந்தியாவுக்கு அது போதும் சார். எல்லாருக்கும் நான் ஹிந்தி தெரியாது. ஹிந்தியில வந்து நம்ம இன்டெப்தா எடுத்து கொடுக்கலாம். அதுல வந்து நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணலாம். ஓகே, அதனால தப்பு இல்லை. ஏன்னா இங்கிலீஷ்ல வேண்டாம் மற்றும் ஹிந்தி அப்படின்னு சொல்லி நான் போட்டுங்களா சார்? அப்போ தமிழ் மற்றும் ஹிந்தின்னு போட்டுங்களா இல்ல ஒன்லி தமிழ் மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் போட்டுங்களா சார்? தமிழ் மட்டும் போடுங்க, ஹிந்தி வேணாலும் போடுங்க. ஹிந்தி ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஹிந்தி நல்லா ஃப்ளூவன்சி, நல்லாவே ஃப்ளூவன்சியா பேசுறேன். உருது தெரியாது. நான் வந்து முஸ்லீம் தானா, எனக்கு எங்க மதர் லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ அதனால எனக்கு தமிழ் தான் நானு. பட் வந்து ஹிந்தி கத்துக்கிட்டேன், அதனால ஹிந்தி ஃப்ளூவன்சி இருக்கு. நம்ம அப்படியே அந்த 12th கிளாஸே வந்து ஹிந்தியில கன்வெர்ட் பண்ணிடலாம்.
சரிங்க சார். ஓகே சார். ஓகே. அப்போ நான் அதை இமீடியட்டாக அப்டேட் பண்ணுறேன் சார். நான் உங்களுக்கு ஒரு பேனர் அனுப்புகிறேன் சார். நீங்கள் அதை ஓகே சொல்லிட்டீங்கன்னா நான் என்னோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுறேன் சார். ஓகே. நம்மளோட பேஜ் இருக்கு பாத்தீங்களா? நான் உங்கள்ட்ட இண்டிவிஜுவலா ஆமாங்க ஃபோன் பண்ணி பேசட்டுங்களா? ஓகேங்க சார். ஓகே. ஓகே சரிங்க ஓகே சார். தேங்க் நீங்க வெப் தேங்க்யூ சார். டெவலப்பர் தானே? நான் உங்க மைண்ட் எனக்கு ஆமாங்க சார். yes. நான் உங்ககிட்டயே அது தரேன். ஓகே சரிங்க ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ எஸ் சார். ஓகே. அந்த மாதிரி அஹ், நம்மளுடைய லைஃப் வந்து ஓகே. நம்ம அந்த இதை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலா? இல்ல கோர்ஸ் கவுன்சிலரா ஜாயின் எஸ் பண்றதுக்கும் கோர்ஸ் கிளாஸ் கவுன்சிலரா. ஜாயின் பண்றதுக்கும் சார். எஸ் எஸ் சார். கண்டிப்பா. அதனால வந்து எல்லாரும் இணைந்து இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. நாங்க அந்த கோர்ஸ் கவுன்சிலர் டீம் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலி சரௌண்டிங்ல வச்சிருக்கிறோம். அதனால எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் அப்படிதான் கொண்டு போறோம். இதை வந்து பெருசா வளர்த்தணும். இதை ஒரு பெரிய கம்யூனிட்டியா மாத்தணும். பார்த்தா நம்ம ஒரு கம்ப்ளீட்டா ஒரு அண்ணன் தம்பி மாமா அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியாக மாத்தணுங்கிறதா இது. எந்த ஒரு பாகுபாடும் இதுவும் இல்லாத ஒரு அற்புதமான நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல சில இடங்கள்ல அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதை கூட கடந்து இங்க வந்து முழுமையாக எல்லாரும் ஒருங்கிணைந்து போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே இது. ஏன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில சமுதாயம் இருக்கக்கூடியவர்கள் வந்து அங்க இந்த மெடிடேஷன் கிளாஸ் கூட வர்றது கிடையாது, அனுமதிக்கிறது இல்லை. ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வகுப்பு மூலமா இல்லாமக்கணும். பெரிய ஒரு இதை வந்து உருவாக்கணுங்கிறத என்னோட நான் இது ஒரு பெரிய ட்ரஸ்ட் உருவாக்கணும். நீங்க எல்லாருமே அந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸா மாறணும். நமக்கும் ஒரு ஏக்கரா 2 ஏக்கரால பெரிய ஒரு இடத்த உருவாக்கணும். இந்த கம்யூனிட்டி அந்த மாதிரி கொண்டு போகணும். நம்ம இல்லைனாலும் நம்மளோட குழந்தைங்க வந்து இத கொண்டு வரணும். இந்த இந்த குடும்பத்தை வந்து கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு விஷன்ல தான் நான் இருக்கிறேன். ஸோ அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பெரிய அளவுல இதை கொண்டு போகலாம். யாராவது பெரிய அளவுல உங்களால கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நினைச்சீங்கன்னா என்னோட சேருங்க. நம்ம அதுக்குண்டான அடுத்த கட்ட நடவடிக்கையை ஏற்படுத்தலாம். ஓகே. ஏன்னா எஸ் என்னோட சார். கண்டிப்பா. பார்வைக்கும் பெருசா பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னோட விட எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. அப்ப இதை டெவலப் பண்றவங்க என்னால முடிஞ்ச அந்த ஸ்பீச் பண்றது இதோட டெக்னிக்கல் எல்லாமே நான் வந்து என்னால முடிஞ்சதை உங்களுக்கு தரேன். நம்ம அந்த இதை வந்து பெரிய அளவுல வளர்த்தி எடுக்கலாம். ஓகே ஓகே. சார். தேங்க்யூ ஆல். எஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஜஸாக்கல்லாஹ் khairan சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார். லவ் யூ. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ.